الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் எங்களுக்கு அதிகமான நிஅமத்துகளை தந்திருக்கிறார், அருட்கொடைகளை செய்திருக்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நிஅமத்துகளை எங்களில் அநேகமான பேர் நிஅமத்தாக விளங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு பார்வையை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா பேசுறேன். ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், மனைவியை தந்திருக்கிறான், வசதியை தந்திருக்கிறான், அழக தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை நிஅமத்தாக அல்ஹம்துலில்லாஹ் விளங்கி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய எல்லா நிஅமத்துகளும் அது நிஅமத்தாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அது ஒவ்வொன்றும் அமானத், அது அமானிதம். இதனால தான் அல்லாஹ்ட ஒவ்வொரு நிஅமத்துகளுக்கும் நாளைக்கு கேள்வி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அமானிதம் என்றா அந்த அமானிதத்தை எங்களுக்கு விரும்புற மாதிரி பாதிக்க இயலா. இன்னொரு ஆள் எங்க கையில தந்திருக்கிறாரு, அதை முறையாக பாதுகாக்கணும். திருப்பி கொடுக்கிற நேரம் அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட கண்ல அல்லாஹ் தந்திருக்கிற பார்வை அமானிதம், எங்கட ஒவ்வொரு வார்த்தைகளும் அமானிதம், எங்கட மனைவி மக்கள் அமானிதம், எங்கட செல்வம் அமானிதம், எங்கட அறிவு அமானிதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதே போலதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதை நாங்க எல்லாரும் நிஅமத்தாக விளங்குறோம். எத்தனையோ பேருக்கு புள்ள பாக்கியம் இல்ல, அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். இத
நாங்க எல்லாரும் நியமத்தாக விளங்குறோம். கண்ணியமானவர்களே, இது அமானிதம். இது நியமத்தாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இது அமானிதம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்னல் வலத அமானத்துன் இந்த வாலிதை. குழந்தைகள் பெற்றார்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம். இன்னைக்கு என்னோட பிள்ளைய அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற கிஃப்டாக விளங்குறோம், அமானிதமாக விளங்கல்ல. அதனால தான் அந்த புள்ளகளை எங்களுக்கு படுற மாதிரி வளர்க்கிறோம், எங்கட ஸ்டைல்ல வளர்க்கிறோம். ரப்பு எதிர்பார்க்கிறத நாங்க யோசிக்கல. கண்ணியமானவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குழந்தை பெற்றார்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம். வகல்புஹு தாஹிர் ஜௌஹரத்துன் நபீஸா. அந்த புள்ளையிட கல்வி இருக்குது, அந்த புள்ளையிட பரிசுத்தமான உள்ளம், இது பெருமதியான மாணிக்கம். இத பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அந்த கல்புக்குள்ளால நாங்க எதை போடுறோமோ அப்படித்தான் அந்த புள்ள உருவாகும். அந்த புள்ளகளுக்கு அந்த புள்ளகளோட கல்வில நல்லது சொல்லிக் கொடுக்கப்படும் என்றிருந்தால், நல்ல விடயங்கள் போடப்படும் என்றிருந்தால், அந்த புள்ள நல்ல புள்ளையாகவே வளரும். சருகாது, எங்கேயும் மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, கெட்டு போகாது. என்ன செய்யணும்? கல்வில போட வேண்டியத முறையாக அழகாக ஆரம்பத்தில் போடணும். அந்த புள்ளகளுக்கு கல்வில மோசமானது போடப்பட்டால் அந்த புள்ளகள் மிருகங்கள் போல கவனிப்பாரற்றவர்களாக விடப்பட்டால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த புள்ளகள் அப்படித்தான் உருவாகுவாங்க. துனியால ஆகிரால ஆக பெரிய நஷ்டவாளிகளாக உருவாகுவாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட புள்ளகள கல்வில நாங்க எதை போட்டோம், எதை போடுறோம்? இன்னைக்கு இதை பத்தி எங்கள் அநேகமான பேர் யோசிக்கல. பக்கத்து வீட்டை பார்த்தோம், நானவ பார்த்தோம், தம்பிய பார்த்தோம், மச்சான பார்த்தோம், மேல வீட்டுல உள்ளவங்களை பார்த்தோம். அவங்க அவங்களோட புள்ளகளை எங்க அனுப்புறாங்க, அவங்க அவங்களோட புள்ளகளுக்கு எதை கொடுக்குறாங்க, அவங்க அவங்களோட புள்ளகளை என்னவாக உருவாக்குறாங்க. அதை பார்த்து ஆசைப்பட்டோம், அந்த வழியில அனுப்பணும்னு முடிவு செஞ்சோம், அதையே கொடுக்கணும் அப்படின்ற தீர்மானத்துக்கு உம்மா வாப்பா 2 பேரும் வந்தோம். எதை கொடுக்கிறதுனால இந்த புள்ளகள் உருவாகுவாங்க, எதை கொடுக்கிறதுனால இந்த புள்ளகள் சருக மாட்டாங்க, எதை கொடுக்கிறதுனால இந்த புள்ளகள் உலகத்திலையும் ஆசிராலையும் வெளிச்சமா இருப்பாங்க அப்படின்றத நாங்க யோசிக்கல. வயசு வருகிறது, புள்ளகள் வளர்ந்து வாராங்க. அந்த புள்ளகளுக்கு நாங்க ஒவ்வொரு பெற்றார்களும் இன்னைக்கு நாங்க யோசிக்கணும், இந்த புள்ளைக்கு நான் முதல்ல படிச்சு கொடுத்த பாடம் இது. கல்வில முதலாவது எதை போட்டு? கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கிறோம், நிறைய கல்விகளை கொடுக்கிறோம், நிறைய பாசைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். தேவையான நேரத்துல கொடுக்கணும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. புள்ளகள் நல்லா படிக்கணும்,
முறையா படிக்கணும். படிச்சவங்க சமூகத்துக்கு தேவை. கண்ணியமானவர்களே, கேள்விக்குறி என்னண்டா, எங்கட புள்ளகளுக்கு நானும் நீங்களும் முதலாக படிச்சு கொடுக்க வேண்டிய பாடம் இது. எங்கட புள்ளகள கல்வில முதலாவது ஆணித்தரமாக பதிய வேண்டிய விடயம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட புள்ளகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கணும். எதெண்டா, நாங்க எல்லாரும் மௌத்தாகுவோம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நிறைய பேர் மௌத்தாகிட்டாங்க, கபருக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறான். எங்களையும் அல்லாஹ் கபருல கொண்டு போய் கபருல வைப்பாங்க. கபருக்குள்ள சில கேள்விகள் இருக்குது. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சா அந்த மனிதனிடத்துல முதலாவது கேட்கப்படுற கேள்வி, மன் ரப்புக, உங்களோட ரப்பு யார்? மன் நபியுக, உங்களோட நபி யார்? உங்களோட வேதம் என்ன? நீங்க பின்பற்றின மார்க்கம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் முதல் படிக்க வேண்டிய பாடம் இதுதான். ஏனென்றா ஆகிரால கபர்ல எங்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இது. இதை தெரியாம உலகத்தில் எதை படிக்கும் வெச்சேலாம், எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் தெரியாட்டி அவர் தோற்று. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனை பேர் படிக்கிறோம்? எத்தனை பேர் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? ரப்ப பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ரப்ப பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய வயசுல ஆம்பளை புள்ளகள் இருக்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி வளர்ந்த அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது படித்து கொடுத்த பாடம் இதுதான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தன்னோடு ஒரு பிரயாணம். அந்த நேரம் அந்த சிறுவனுக்கு 7 அல்லது 8 வயதுதான். 7 வயசு புள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அந்த பிஞ்சு கல்வில எதை விதைச்சாங்க? யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்லித்தாரேன். 7 வயசு பிள்ளைக்கு படிச்சு கொடுத்த பாடம், நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லித்தாரேன். இதா சால்த பஸ்அலில்லா வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். لو أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء. எவ்வளவு அழகான பாடம். என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு ஏதாவது தேவையா? உங்களுக்கு ஏதாவது தேவையா? சாப்பாடு வேணுமா? வாகனம் வேணுமா? வீடு வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? நிம்மதி வேணுமா? அல்லாஹ்ட்ட கேளுங்க. கல்யாணம் முடிச்சு குழந்தைகளை பெற்ற குடும்ப பொறுப்புதாரிக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இல்லை இது. 7 வயசு பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த பாடம். ஏனென்றா வளர்ந்து வார அந்த பிள்ளைட கல்வில இது ஆழமாக பதிஞ்சா இது வெளிச்சம். ஒரு நாளும் அந்த புள்ள பாவத்துல மாட்டாது, பிழையில மாட்டிக்கொள்ளாது, சருகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. 5 வருஷம் கழியுது,
அதே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தனது 12வது வயதில் தனது சாட்சி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வீட்டுக்கு போனாங்க. தாயில சகோதரி அங்க போய் சொன்னாங்க, இன்னைக்கு உங்களோட வீட்டுல நான் இரவு தங்கணும். எங்கட புள்ளகளும் உம்மம்மா வீட்டுக்கு, வாப்பம்மா சாட்சி மாமி வீட்டுக்கு, சொந்தக்கார வீடுகளுக்கு போவாங்க. ஸ்கூல் இல்லண்டா எங்கேயாவது போய் தங்கி வரலாம். என்ன நோக்கத்துக்காக போவாங்க? வீட்டுல விளையாட ஆள் இல்ல, அங்க ஆள் இருக்கிறாங்க. வீட்டுல டிவி இல்ல, அங்க இருக்குது. வீட்டுல கம்ப்யூட்டர் இல்ல, அங்க இருக்குது. சாட்சி மகனை பார்த்து கேட்டாங்க, எங்கட வீட்டுல தங்க ஆசைப்படுறீங்களே, என்ன நோக்கம்? 12 வயசுக்குள்ள சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னைக்கு இரவு நான் இங்க தங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இரவு நேர தொழுகை எப்படி இன்று கண்ணால பார்த்து படிக்க போறேன். ராவ் தூக்கின புள்ள எழும்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிறாங்க. பின்னால போய் நின்று தக்பீரை கட்டி கொண்டாங்க. இடது பக்கமா நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கமா அவரை இழுத்து நிப்பாட்டினாங்க. கண்ணியமானவர்களே, எங்கடு பக்கம் நிக்கணும் தெரியா, சொல்லணும் தெரியா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இரவு நேரம் என்னுடைய இரவு காலங்களும் தொழுகையில கழியணும் என்ற உணர்வுள்ளவரா உருவாகினார். எப்படி உருவாகினாரே? இவர் இப்படி உருவாகிறதுக்கு என்ன காரணம்? அவங்களோட கல்வில போட வேண்டியது போடப்பட்டுச்சு, அதனால உருவாகினாங்க. அவங்க சரிகள்ல, அவங்க வாழ்க்கையில தோக்கல்ல, அவங்க வாழ்க்கையில எதையும் இலக்கல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு எங்கட புள்ளகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா தெரிய வேண்டியது தெரியா, அத்தியாவசியமானது தெரியா. அதை இன்னமும் நாங்க கொடுக்கல. முதல் படிச்சு கொடுக்க வேண்டிய பாடம் நாங்களும் அதைத்தான் படிக்கணும். எங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும், எங்கட புள்ளகளுக்கும் அது சொல்லிக் கொடுக்கப்படணும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றிய அறிமுகம் கொடுக்கப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவருடைய வரலாறு என்ன? அவர் எவ்வளவு கண்ணியமானவர்? அவருடைய வார்த்தையில நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையில வெற்றி, இது அந்த புள்ளகள கல்வில போடப்படணும். யூதர்களை பற்றி விளங்கின புள்ளகள், கிறிஸ்தவர்களை பற்றி விளங்கின புள்ளகள், விளையாட்டு வீரர்களை பற்றி விளங்கின புள்ளகள், நடிகர்களை பற்றி வரலாறு தெரிஞ்சிருக்கிற புள்ளகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இன்னமும் படிக்கல. படிக்கிற சந்தர்ப்பத்தை நாங்க அமைச்சு கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தாங்க. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சஹாபி குரைப் பின் ஃபாத்திக் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் இருந்தாங்க. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு எதிர்காலத்தில் இஸ்லாமியர்கள் என்னென்ன நாடுகளை எல்லாம் கைப்பற்றுவாங்க அப்படின்னு பேசிக் கொண்டிருந்தாங்க. கண்ணியமானவர்களே, அந்த தொடர்ல சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் ஈராக்கில் உள்ள ஹீரா என்ற பகுதி வெற்றி கொள்ளப்படும். அந்த நேரத்திலே அந்த பகுதியின் இளவரசி சீமா என்பவள் கைதியாக பிடிக்கப்படுவாள். இப்படின்னு சொல்லிக் கொண்டு போன நேரம், அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது எப்படியான காலம்? ஒரு நேரம் திண்டா இன்னும் ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு இல்லாத காலம். இந்த காலத்துல சஹாபாக்களை உட்கார வச்சுக்கொண்டு நாடு பிடிக்கிறத பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த சஹாபாக்களுக்கு தெரியும், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாயால ஏதாவது வெளிவந்தா
அது இந்த உலகத்துல நடக்காம போகாது. அவர் எழும்பினார், யா ரசூலல்லாஹ் அந்த பெண்ணை எனக்கு தந்துடுங்கன்னு கேட்டான். சரி எடுத்துக்கொள்ளுங்கண்டா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் சொன்னது போல அந்த பகுதி வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த இளவரசி வருகிறார். உடனே இந்த சஹாபி போய் அந்த பெண்ணை பிடிச்சான். கூட இருந்தவங்க சொன்னாங்க, கனிமத்து பொருள படை தளபதி அனுமதி இல்லாம பிரிக்கலாம். இவங்க சொன்னாங்க, இது கனிமத்தல்ல, அன்னைக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தந்துட்டாங்க. யாரு சாட்சி? சாட்சியாக 2 பேர் இருந்தாங்க, கொடுத்துட்டாங்க. அந்த இளவரசியுடைய சகோதரர் வந்தார். இந்த பெண் ஒரு இளவரசி, இந்த பெண்ணை வச்சு உங்களால கட்டுப்படுத்த முடியாது, முறையாக கவனிக்க ஏலாம். நீங்க என்ன வேணும் கேளுங்க, அதை தந்து இந்த பெண்ணை நாங்க கூட்டிக் கொண்டு போறோம். என்ன கேட்டாலும் தருவீங்களா? ஓ என்ன கேட்டாலும் தருவோம். எவ்வளவு கேட்டாலும் தருவீங்களா? ஓ எவ்வளவு கேட்டாலும் தருவோம். எனக்கு 60 திர்ஹம் வேணும். எனக்கு 60 திர்ஹம் வேணும். இன்னும் ஒரு அறிவிப்புல 100 கேட்டதை கொடுத்தார். இளவரசனுக்கு இவரு கேட்ட தொகை ஒரு சின்ன தொகை கொடுத்துட்டு போயிட்டார். சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. என்ன நடந்துச்சு? இல்ல இவர் எவ்வளவு வேணும்னாலும் கேட்க சொன்னாரு. 60 திர்ஹம் எடுத்து அதை கொடுத்துட்டு வந்தேன். 60 எடுத்தீங்க. ஓ 100 1000 லட்சம் கேட்டிருக்கலாமே. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு தெரிந்த ஆகப்பெரிய நம்பர் அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஆகப்பெரிய இலக்கம் அதுதான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எண்ணிக்கை தெரியாது, கணக்கு தெரியாது, நம்பர் தெரியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாயால ஒன்று வெளியாகினா அது நடக்கும் என்றது 100க்கு 100 தெரியும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எங்கட சமூகத்துக்கு எல்லாம் தெரியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை தெரியா, அவங்களோட வார்த்தை தெரியா. அவங்களோட வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையா எடுக்கிறதுல வளர்ந்து வார எங்கட இந்த சமூகம் கொஞ்சம் 2ஆம் தரமா தான் இருக்கிறார். அவங்களுக்கு போடப்படணும், கல்வில பதியப்படணும். இதுதான் எங்கட வாழ்க்கைக்கு வெற்றி. அவருடைய வார்த்தை தான் எங்கட வாழ்க்கைக்குரிய முன்மாதிரி. இது அவங்களோட கல்வில போடப்படணும். 2வது. 3வது, எங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள்ல ஒன்றுதான் எங்கட வேதம் குர்ஆன். புள்ளகளோட கல்வில போட வேண்டிய அடிப்படையான அறிவுகள்ல ஒன்றுதான் குர்ஆன் போடப்படணும். குர்ஆன் இல்லாத உள்ளம் பாலடைஞ்ச வீடு. இன்னைக்கு எத்தனையோ கல்விகள் 10 வருஷம் வளர்ந்துட்டாங்க, 15 வருஷம் கல்வில குர்ஆன் இல்ல, குர்ஆன் தெரியா, குர்ஆன் ஓத தெரியா. நாங்க அதை கொடுக்கல. நாங்க பாக்குற சின்னத்திலிருந்தே என்னென்னமோ எல்லாம் கொடுக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைக்கு ஏன் நாங்க இதை கொடுத்து கஷ்டப்படணும், இதை கொடுத்து கஷ்டப்படுத்தணும்? மார்க்கத்தை மட்டும்தான் அப்படி யோசிக்கிறோம். ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த சுண்ணத்தை நாங்க திணிக்கணும், குர்ஆனோட சொல்லி திணிக்கணும்? அடுத்ததை எல்லாம் 3 வயசிலிருந்து கொடுக்கிற நாங்க ஏன் குர்ஆனை கொடுக்க யோசிக்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஒரு வாப்பாவுக்கும் நடந்த நிகழ்வு தெரியும் எங்களுக்கு. ஒரு வாப்பா வந்து புள்ளைய முறைப்பாடு செஞ்சாரு. அமீருல் முஃமினீன், என் மகன் நான் சொல்றத கேட்கிறான் இல்ல. மகனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. மகன் திருப்பி சொன்னான், அலைஸலில் வாலிதி ஹுகூகுன் அலா வலதிஹி. அமீருல் முஃமினீன், மகன் வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை அதை பத்தி சொல்றீங்களே, ஒரு வாப்பா மகனுக்கு செய்ய வேண்டியதை சொல்ல மாட்டீங்களா? ஈக்கிதை சொல்றேன். 3 விஷயம் சொன்னாங்க. ஒரு நல்ல தாயை தெரிவு செய்யணும், அழகான பெயர் வைக்கணும், குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். திருப்பி சொன்னான் மகன், இன்ன அபீலம் யஃஅல் ஷைஅன் மின் ذلك. ஏண்ட வாப்பா இந்த 3ல எதையும் செய்யல. ஒரு
மஜூசி பொம்பளைய திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஏண்ட புள்ளைய வளர்க்கிறதுக்கு பொருத்தமான பெண்ணா பார்க்கல அவரு. எனக்கு இவர் வச்ச பெயர் ஜுவால், ஒரு துருவாடையுள்ள ஒரு காயினுடைய பெயர். எனக்கு இவர் ஒரு ஆணினுடைய எந்த பகுதியையும் சொல்லித் தரல. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வகத் அகத்தஹு கபல ஐயஉக அலை, ஓண்ட மகன் உங்களோட விஷயத்துல குறை செய்யறதுக்கு முன்னால நீங்க அவரோட ஹக்குல குறை செஞ்சீங்க. கண்ணியமானவர்களே, எங்கட புள்ளகளுக்கு குரான கொடுக்கிறது எங்கட மிகப்பெரிய ஒரு கடமை, மிகப்பெரிய கடமை. அவங்களோட கல்வில இந்த வெளிச்சம் போடப்பட்டா அவங்க ஒரு நாளும் சருக மாட்டாங்க. ரப்பை பற்றிய அறிவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லிக் கொடுக்கப்பட்டு குர்ஆன் சொல்லிக் கொடுக்கப்பட்டா அவங்களோட கல்வி வெளிச்சம். அவங்க துனியால எங்க போனாலும் இருள மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. பாவம் என்பது இருட்டு. இன்னைக்கு எங்கட புள்ளகளை எப்படி பாதுகாக்கிறேன்னு தெரியா. இன்னைக்கு உம்மா வாப்பா தடமாறுறோம். எப்படி எங்கட புள்ளகளை பாதுகாக்கிற? புள்ள பாதுகாக்கணுன்றதுக்காக புள்ளைக்கு பின்னுகாலே எங்களுக்கு ஓடிக்கொண்டீங்களா? என்ன செய்யலாம்? அவங்களோட கல்வை வெளிச்சமாக்கணும். அவங்களோட கல்வை வெளிச்சமாக்கினா ஒரு நாளும் அவங்க சருக மாட்டாங்க. இன்னைக்கு பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள, சின்ன புள்ள, பெரிய புள்ள வித்தியாசம் இல்லாம பயங்கரமான பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இதுல இருந்து இவங்களை பாதுகாக்க ஒரே வழி அவங்களோட கல்வை வெளிச்சமாக்கணும். அது சுத்தமான கல்வி. பிறக்கிற நேரம் சுத்தமா தான் இருக்குது. அத ஊத்தையாக்கினது நாங்க தான். நாங்க வெளிச்சத்தை கொடுக்கல, சுத்தமானதை கொடுக்கல, எதை கொடுக்கணும் யோசிக்கல. இன்னைக்கு நாங்க புள்ள படிக்கணும், புள்ள முன்னேறணும், புள்ள வளரணும், புள்ள ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி அதை படிக்க வச்சோம், இதை படிக்க வச்சோம், அதை கொடுத்தோம், அங்க கொண்டு போய் விட்டோம். அங்க அவங்க என்ன படிச்சாங்கன்னு நாங்க தேடல, நாங்க என்ன படிச்சாங்கன்னு பார்க்கல. குர்ஆனை கொடுத்தோமா? கேள்விக்குறி. ரப்ப பத்தி சொல்லிக் கொடுத்தோமா? கேள்விக்குறி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுத்தோமா? கேள்விக்குறி. கண்ணியமான சகோதரிகளே, ஒரு வாப்பா உம்மா அவங்களோட ஒரு புள்ளைய மதரசாக்கு சேர்க்கிறாங்க. யாரா இருந்தாலும் இந்த நிலைமை என்னன்னா, ஒரு பிள்ளைய ஒரு மதரசாக்கு சேர்க்க கொண்டு போனா எந்த மதரசாக்கு சேர்க்கலாம்? அங்க என்ன படிச்சு கொடுக்கறாங்க? அங்க இங்கிலீஷ் கொடுப்பாங்களா? சிங்களம் கொடுப்பாங்களா? ஓயில் இருக்குதா? ஏல் இருக்குதா? அங்க தேவையான கல்விகள் கொடுப்பாங்களா? இதையெல்லாம் பார்க்கிறோம். இதுல எந்த பிழையும் இல்ல. பார்க்கணும். எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் வேணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சமூகத்துல தலைகுனியப்படா அப்படின்ற சிந்தனையில தேடுறோம். வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே உண்மைவாப்பட்ட இன்னும் ஒரு கேள்வி மறந்து விட வேண்டாம். ஒரு பிள்ளைய மதரசாக்கு போடுற நேரம் இத பத்தி யோசிச்ச நாங்க எங்கட இன்னும் ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல போடுறோம், ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அங்க இந்த ஸ்கூல்ல 5 வயசுல சேர்க்கிற எங்க பிள்ளைய 16 வயசுலதான் திருப்பி தருவாங்க. இந்த ஸ்கூல்ல எங்க பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுப்பாங்களா? அத்தஹியாத்தை கொடுப்பாங்களா? தொழுகையை கொடுப்பாங்களா? அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுப்பாங்களா? ஈமான கொடுப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாங்களா என்று பார்த்தா இத பத்தி யோசிக்கிற உம்மா வாப்பா இல்ல. இத பத்தி நாங்க யோசிக்க தயாரில்ல. ஒன்று மட்டும் உறுதி, மதரசால ஓதுற எங்கட ஒரு மகன் ஓலவல் எடுக்கலன்றதுனால நாளைக்கு சில நேரம்
துனியால எங்கட பார்வையில அவர் ஓலவல் எடுக்காதவரே, அவர் இங்கிலீஷ் தெரியாதவரே, அவர் அதை படிக்காதவரே, அவருக்கு குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு யாராவது வித்தியாசமா கேவலமா தரக்குறைவா பார்க்கலாம். அதே நேரம் ஸ்கூல்ல படிக்கிற எங்கட அடுத்த மகன் ஃபாத்திஹா தெரியாது, அத்தஹியா தெரியாது இருந்தா அவருக்கு சொர்க்கம் இல்லை. ஏன் ஃபாத்திஹா இல்லண்டா தொழுகை இல்ல, அத்தஹியாத் இல்லண்டா தொழுகை இல்ல, தொழ தெரியாது. தொழுகை இல்லாதவங்களுக்கு சொர்க்கம் இல்ல, சொர்க்கம் இல்ல. எத்தனையோ புள்ளகளை ஏதேதோ வழியில அனுப்புறோம், அடிப்படைய மறந்துட்டோம், அடிப்படைய கொடுக்கல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஓலவல் எழுதிட்டு வராங்க, அவங்களோட சூரத்துல் ஃபாத்திஹாவ திருத்தறதுக்கு ஒரு மாசம் முறையாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது. வயசு 16, வயசு 15, அத்தஹியாத்து தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகைய படிக்கல, ஆனா எங்கட புள்ள பெரிய பட்டதாரி, எங்கட புள்ள நிறைய நல்ல ரிசல்ட் எழுதிக்கிறாரு, உம்மாவும் வாப்பாவும் பொன்னாட போற்றப்படுறாங்க, ஆனா சொர்க்கத்துடைய வழி காட்டி கொடுக்கப்படல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனையோ பெற்றார்களுடைய ஜனாசா, ஜனாசா ஒரு ஜனாசாக்கு ஒரு புள்ள, ஒரு மகனாக, ஒரு புள்ளையாக செய்ய முடியுமான ஆக குறைஞ்ச அவரால் செய்ய முடியுமான ஒரு சேவைதான் உம்மட வாப்பட ஜனாசாவை தொழுவிக்கிறது. உம்மட வாப்பட ஜனாசாவ தொழுவிக்கிற இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் கல்வில கைய வச்சு கேட்போம், என்ன மகன்மார நான் வளர்த்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு சம்பாதிச்சு தாராங்க, நான் நின்று கொண்டிருக்கிறேன், கண் திறந்திருக்கும் காலமெல்லாம் எனக்கு தேவையானது செஞ்சு தாராங்க, நாளைக்கு நான் கண்மூடினா, நாளைக்கு இங்க ஏந்த ஜனாசாவை வைக்கப்பட்டால் ஏந்த மகனால ஏந்த ஜனாசாவை தொழுவிக்க தெரியுமா? இன்னைக்கு சில மகன்மார், இன்னைக்கு நாங்க நிறைய பார்க்கிறோம், இது மிச்சம் வெளிச்சமானது, தெளிவானது, சொல்ல கூச்சப்பட தேவையில்ல. மகன்மார் வாப்பட ஜனாசாவை தொழுவிக்கணும்ன்றதுக்காக முன்னால வந்து தக்பீர கட்டுறாங்க. அவங்களோட தக்பீர்ல விளங்கும் இவரோட ஃபாத்திஹா எப்படி இருக்கும். மகன் தொழுவிக்கணும்ன்ற ஒரு பேருக்கு செய்யறாங்க. எத்தனையோ ஜனாசா தொழுகைகள் கூடாது. ஏன் தக்பீர் பில, ஃபாத்திஹா பில, துஆ ஓத தெரியாது. ஜனாசா தொழுகையில் ஓதுற துஆ பாடம் இல்ல. ஒரு உம்மக்கு வாப்பக்கு அவங்க கண்மூடினதுக்கு பின்னால வாய் திறந்து இந்த தொழுகையில ஓதுற துஆவாவது எங்கட புள்ளகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கலன்னா எங்கட புள்ளகளை என்ன உருவாக்கிக்கிறோம், எதை கொடுத்திக்கிறோம்? இதை விட கேவலம் என்ன தெரியுமா? எத்தனையோ பெற்றார்களுடைய ஜனாசா தொழுகை நடக்குது, மகன் வெளியே கை கட்டி நிற்கிறார், வாங்களே உள்ளால தொழ போகுண்டா, அவருக்கு ஜனாசா தொழுக என்னே தெரியா, அவர் தொழுதில்ல, தொழ தெரியா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இமாமாக இல்ல, ஒரு மஹ்மூமாக நின்று கூட ஜனாசா கொண்டு உம்மட வாப்பட ஜனாசாவை தொழலண்டா எவ்வளவு பெரிய நஷ்டவாதி. இன்னைக்கு நிறைய பெற்றார்கள் நாங்க வளர்த்து வச்சிருக்கிற எங்கட புள்ளகளோட நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, படிக்க வைக்கிறதுல பிழை இல்ல, எங்கட புள்ளகள் பெரிய பட்டதாரிகளாக வாராங்க, பிழை இல்ல. சமூகத்துக்கு வேணும், நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், ஆனால் அடிப்படையானதை மறந்துவிடக் கூடாது, அத்தியாவசியமானதை மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முதலாக எதை கொடுத்தார்களோ அதை மறந்துவிடக் கூடாது. நாளை கபரிலே எது முதலாக கேட்கப்படுமோ அதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை பத்தி தெரியாம
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெரியாம, மார்க்கத்தை படிக்காம, தொழுகையை படிக்காம, குர்ஆன படிக்காம, அதுக்கு மேல எவ்வளோ படிச்சாலும் அவைகள் நாளை எங்களை வெத்த வைக்காது என்ற உண்மையை எங்களுடைய கல்வியிலே பதிய வைப்போம். இதை படிச்சாங்க, வேற எதையும் படிக்கல, நாளை கியாமத்திலே அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அவங்க மட்டுமில்ல, அவங்களை வளர்த்த பெற்றார்களும் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கும் இதைத்தான் கொடுக்கணும். உம்மா அப்பாவா இருக்கிற நாங்களும் முதலாவது இதை விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கும் நிறைய பேர் அப்பாவாகிட்டோம் குர்ஆன் தெரியா, பாப்பாவாகிட்டோம் தொழுக தெரியா, அல்லாஹ்வை பத்தி தெரியா. இதை படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்கட கல்புகளை சுத்தமானதாக ஆக்குவாயாக, எங்கட கல்புகளை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. எங்கட புள்ளகளை எங்கட கண் குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்குவாயாக. எங்கட கண்ணீருக்கு காரணமாக ஆக்கிறாதே ரப்பே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவங்களோட கல்புகள்ல போட வேண்டியதை முறையாக அழகாக அவங்களோட கல்புகள்ல ஆணித்தரமா பதிய வைக்க எங்கள் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்தருள்வாயாக. எங்களோட பெற்றார்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக, மக்ஃபிரத் செய்தருள்வாயாக. அவங்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவங்களை ஏற்றுக்கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. ஆபியத்